துக்கம் துயரம். யார் செத்து போனாங்க இப்ப? என்னத்த கவலை? வாழ்க்கைன்றதை நாங்க மறுபடியும் பிறப்பமான்னு தெரியாது. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமோ துன்பமோ கொண்டாட வேண்டியது. கொஞ்சம் சிரிப்பு வர மாட்டேங்குது. பாவனைக்கும் மதியனாகும் ஜீவவிட்டு அன்புங்கரங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நன்றி தான். சரி, உலகத்திலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்துல நிலாவளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எங்களோட ஊர்ல தான் இருக்கிறோம். சோ நாங்க முன்னாள் போராளி அண்ணா பார்த்தீங்கன்னா மூதூர்ல இருக்கிறாங்க. நீங்க இப்ப தொடக்கத்திலேயே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை. அந்த முன்னாள் போராளி அண்ணாவிற்கு ஒரு வாழ்வாதார உதவியாக அவர் ஒரு கடையை நடத்துவதற்கான கடைக்கு தேவையான சாமான், அனைத்து விதமான சாமான்களும் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போக்குவரத்து செலவு எல்லாமே சேர்த்து 1,05,000 ரூபாய். சோ இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவஊற்று அன்பின் கரம். ஜீவஊற்று அன்பின் கரம் அப்படின்றவங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜீவஊற்று அன்பின் கரத்திற்கான நிதியை வழங்கியவங்க லண்டன்ல இருக்கிற மதியண்ணா. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாபு அண்ணா, அவங்களும் லண்டன்ல தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 60,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த 1,05,000 ரூபாய் இந்த முன்னாள் போராளி அண்ணாவிற்கு பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்திருக்கிறோம், கடைக்கு தேவையானதெல்லாம். அதனுடைய மீதி பணம் ஜீவஊற்று அன்பின் கரத்துல இருக்குது. முக்கியமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தை ஜீவஊற்று அன்பின் கரம் அதை பயன்படுத்துவாங்க. சோ தொடக்கத்துல இருந்து நாங்க நம்மளோட ஊர்ல இருந்து நாங்க மூதூர் வரைக்கும் போனது, அந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா வீதியெல்லாம் பட்டு மோசமான வீதி, ரொம்ப தூரம். நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். அங்க போய் பாத்தீங்கன்னா அவருக்கு சாமான் கொடுத்தது, அந்த முன்னாள் போராளி அண்ணாவுடன் சில விஷயங்களை நாங்க கதைச்சிருக்கிறோம். எல்லாமே இந்த வீடியோல தொடக்கத்துல இருந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜீவஊற்று அன்பின் கரத்தினுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களது கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோவை பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மூதூர்ல மெயின் ஸ்ட்ரீட் பிரதான வீதியில தான் நிக்கிறோம். இதுல ஏஎல் ஸ்டோர் அப்படின்ற கடையில முன்னாள் போராளி அந்த அண்ணாக்கு கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி இருக்கிறோம். எல்லா சாமானும் இதுல இருக்குது. வாங்கி போட்டு இப்ப நாங்க அவர வீட்டை தான் போறோம். தெரியாதா? தெரியாம தான் கழிச்சு கொண்டு இருக்கீங்க. முகத்துல என்ன ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய சிரிப்பு. சரி சரி, எப்படி வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? துக்கம் துயரம். யார் செத்து போனாங்க இப்ப? என்னத்த கவலை? வாழ்க்கைன்றதை நாங்க மறுபடியும் பிறப்பமான்னு தெரியாது. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமோ துன்பமோ கொண்டாட வேண்டியது. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க தானே? அதுக்கு மேல என்ன தேவை? அதுக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள்லாம் 2வது பட்சம். எல்லாரும் வீட்டை உள்ள எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? சரி, ஓகே. நாங்க இந்த வீட்டை நாங்க வாரம். சரியா? என்ன இதுல ஒரு சத்தமா இருந்துச்சு, நம்ம பிரச்சனை மாதிரி ஏதோ கழிச்சு கொண்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. நான் வீடியோ எடுக்கும் போது என்ன நடந்த? என்ன பிரச்சனை? என்ன நடந்த? தும்பு தடியால் அடிச்சவரா? ஐயோ, காட்டுங்க. ஆமா, இது என்ன இந்த பெரிய காயம்? அதான் இப்ப இதுல சத்தமா இருந்த. அப்ப சண்டை நடந்த ஆக்களோட தான் இப்ப நாங்க பவுடியா காய்ச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சேர்த்தது அடிவல் மோதரியா? சரியம்மா, நடந்த உங்களோட பிரச்சனை என்ன? நான் முன்னாள் போராளி யுத்தத்துல காயப்பட்டு சண்டையில காயப்பட்டு இடுப்புல இயங்க முடியாம இருக்கிறீங்க. வீல் சேர்லாம் நடமாடுறது. இது எப்ப நடந்தது? இது 95 காயப்பட்டாங்க. காயப்பட்டு
இயக்கத்தோட இருந்தாங்க. ஓகே. உனக்குல போய் இயக்கத்தான் எங்களுக்கு கல்யாணம் நடிக்கிற இயக்கம் ஆ. அங்கேயே எல்லாமே இயக்கத்தோட இருந்தாங்க. ம். கடைசி யுத்த மூலம் கொத்து கொண்டு விழுந்த காலில் கொத்து குண்டு. கொத்து குண்டு. அது என்ன அப்படி கொத்து குண்டுண்டா என்ன? அது கொத்து குண்டுன்னா சொல்லணும். செல் செல் செல். அதுலேயே ஒரு குண்டு, வித்தியாசமான குண்டு கொத்து குண்டு. ஆ. அது வந்து இவனை காயப்பட்டு நீண்ட சிரமப்பட்டு 2009 நான் இடம் வந்து வந்தாங்க. ஓகே. இந்த ஊருக்கு வந்து இருக்கிறீங்க. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கிறோம். அப்பயும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. சரி சரி சரி. உங்களோட வலி வேதனை உங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் வந்து உங்கள்கிட்ட வந்து துன்பமா கதைச்சு கவலைப்படுற மாதிரிக்கு கதைச்சிட்டு போனா அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. நாங்களும் இப்ப சிரிச்ச மாதிரி கதைக்கக்குள்ள பாக்குறவங்களும் யோசிக்கலாம், நீங்களும் யோசிக்கலாம். என்ன அவர் வேதனையில இருக்கிறார், அவரே வந்து முன்னாள் போராளி, அவர்கிட்ட இப்படி பகுதியாக கதைக்கிறாங்களே என்று யோசிக்கலாம். எங்களோட நோக்கம் வந்து நாங்க வந்தோம்னா ஒரு 5 நிமிஷமாச்சும் உங்களோட சந்தோஷமா கழிச்சிட்டு போகணும், ஒரு சந்தோஷமான விஷயத்த செய்ய வந்திருக்கோம். அப்ப நாங்களும் வந்து நீங்க என்ன நடந்தீங்க, உங்களை வந்து அழுக வச்சு உங்களை கவலைப்படுத்தி இதுகளை கதைக்கிறது ஒரு ஒரு மாதிரிதானே. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லையா. சரி, ஆக மொத்தத்துல இப்ப என்ன சாப்பாடு மதியம்? மதியம் சோறு, மீன் கறி. மீன் கறி. அப்ப நாங்க லேட் ஆயிட்டோம். எங்களுக்கான சாப்பாடு இருக்கா? சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. சரி சரி, நான் சும்மா சொன்னேன். சரி, இப்ப இது வந்து இப்ப எத்தனை மாட்டம் நடந்துட்டீங்க? 95 மாட்டம். சரி, இப்ப இதுக்கு பிற்பாடும் கூட வாழ்க்கை வந்து எப்படி என்ன இருக்கு? இதுக்கு பிற்பாடு இந்த இடம் பெயர்ந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களே இருந்தது. இல்லாட்டி அங்கே இயக்கத்துக்குள்ள அப்போ தலைவராக எங்களை பார்த்து கொண்டு நேரடியான எங்களுக்கு கல்யாண கண்ணாங்களுக்கு நேர சபைப்பத்தில் காசு தருவாங்க. மாதம் கொடுப்பன சாமங்கள் தருவாங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கு பிற்பாடு நீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏதோ இந்த குண்டு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தானே, அதுக்கு பிற்பாடு எப்படியோ உயிர் தப்பிட்டீங்க. உயிர் தப்பினதே பெரிய விஷயம். அப்ப அந்த கதைகள் எல்லாம் சொல்ல போனா நீங்க எக்கச்சக்கமான கதைகள் சொல்லுவீங்க, துன்பமான கதைகள் இருக்கு. அதுக்கு பிற்பாடு உங்களோட வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்கு? அப்படி வந்து படுக்க புண் போட்டிருந்தது. படுக்க புண், அது ஒரு மோசமான காயம் உண்டு, சுகப்படுத்த முடியாத சரியான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 2009 இப்ப இருக்கா படுக்க புண்? இப்ப நத்தம் பிரசன் பட்டி செய்துதான் இப்ப கொஞ்சம் இருக்கீங்க. சரி, உங்களை வந்து வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரதுக்கு யாராவது கை கொடுத்துருக்காங்களா? கை கொடுத்தவங்க யார் கொடுத்துருக்காங்க? இன்னும் 2 அண்ணாக்கள் ஒரு மாடு வாங்கி தந்திருக்கீங்க. அந்த மாடு என்ன கண்டு போட்டு பெருப்பிச்சு எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு திடீர்னு ஒரு அது கண்டு போட கொண்டு போயிட்டாங்க. கள்ளம் கொண்டு போயிட்டான். கண்டு போட போனதே கள்ளம் கொண்டு போயிட்டாங்க. அப்ப சார் நீங்க ஏழு அக்கா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கள்ளம் கொண்டு போக இல்ல, அது மாடு கட்டி இருந்தாங்க. இன்னொரு வளவுக்குள்ளதான் கண்டு அது கண்டு தாச்சு கட்டி இருந்தாங்க. அதான் இதை அவுட்டு கொண்டு அந்த மாட்டை கொண்டு போயிட்டாங்க. நாங்க எல்லா இடமும் தேடி அந்த மாடு எடுக்கல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எல்லா இடமும் போய் பார்த்து. வேற யாராவது ஏதாவது ஒரு அண்ணன் கடைக்கு நெல் வாங்குறதுக்கு வந்து வியாபாரம் போய் கொண்டு வந்தது. கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கொரோனா வந்துட்டு சரியா, அந்த கொரோனாவில கொஞ்சம் எங்களுக்கும் கஷ்டம் வந்துடுது. அப்ப அதுல சாமான்களும் விலை கூட, அதுல நாங்க செலவழிச்சிட்டோம். இவருக்கும் எல்லாம் ஜூரின் பேக்ல இருந்து எல்லாம் காசு கொடுத்தா வாங்கணும் பார்மசில. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். 4 பேர் என்ன செய்யறாங்க? 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. ஒரு ஆள் இருக்காங்க 9ஆம் ஆண்டு. அது யாரு? இவர். சரி, ஓகே. இப்ப ஜீவ ஊற்று அன்பின் கரம் மூலம் லண்டன்ல இருக்கிற பாபு அண்ணா அப்புறம் மதி அண்ணா ஒருத்தர் 60,000 ரூபாயும் ஒருத்தர் 70,000 ரூபாயும் தந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு 1,05,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கடை ஒண்ணு போடுறதுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க தானே? கடை இருக்குதா? சாமான் போட்டு தர சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த உதவியை அவங்க செஞ்சு தந்திருக்காங்க. சரியா? அதுல இருக்கிற மீதி காசை இன்னொருத்தவங்க சில பேருக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு ஜீவ ஊற்று அன்பின் கரத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப இது உங்களுக்கு சந்தோஷமா? இதை நீங்க சரியா பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த முடியும். பண்ணாக்க உண்மையாவே நடக்க முடியுமா உங்களுக்கு? இல்ல. அப்ப சில நேரத்துக்கு சில விஷயங்களை உங்களுக்கு செய்ய முடியாம இருக்கலாம். அப்ப இதை யார் பொறுப்பா நின்று செய்வாங்க? மனுஷன் செய்வாங்க. அக்கா செய்வீங்களா? இதை உங்களால வச்சு மறுபடியும் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து போகக்கூடாதுன்னு நம்மளோட உண்மையான கட்ஸ். நாங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க செஞ்சு தந்தாங்கன்னா சரியா பயன்படுத்தணும். அப்ப இதை உங்களால செய்ய முடியுமா? முடியுமா உங்களுக்கு? சரி, கடை எங்க இருக்கு? கடையை கொஞ்சம் பார்க்கலாமா? போமா? எங்க இருக்கு? இதாலயா போகணும்? எங்க கடையவே காணலையே.
கடை இதுதான் தம்பி. பலகையில அடிச்சுட்டா இருந்தேன். எல்லாம் கட்டி வச்சிருக்கு. ஏன்னா இங்க எங்களுக்கு கொஞ்சம் இதான் கடை. இதான் கடை. இதுக்கு அப்ப வாசல் எதையும் காணல. வாசல் எல்லாம் இப்ப ஓபன் செய்வோம். இது வேலியா? இது வேலி. நாங்க இப்ப எல்லாம் அடைச்சினாங்க. இந்த கரைச்சல் இருந்து இப்ப இவர் மில்ல 2 வருஷமா ஹோம்ல இருந்த ஒரு வருத்தமா. ஓகே. அதுக்காண்டி நாங்க தனியா சொல்லி இதெல்லாம் அடைச்சினாங்க. அடைச்சிட்டா இப்ப என்ன கதவை மட்டும் நாங்க ஓபன் பண்ணா சரி. அதாவது அந்த வேலியே. இந்த வேலி இவ்வளவு போடுறோம். அதுல ஒரு தரம் கதவு இருக்கு. இந்த அளவுக்கு நாங்க பிடிச்சி நாங்க கதவு அடிச்சோம்னா சரி அவ்வளவுதான். அப்ப இதுல உங்களுக்கு சரி ஓகே வாங்க வெளியே போ. கடுமையான வசதியான ஆட்கள் மாதிரி இருக்கீங்க. வாங்க வாங்க. பாபு அண்ணாவும் மதி அண்ணாவும் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் மூலம் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தந்திருக்காங்க. ஆட்டோல தான் இதெல்லாம் கொண்டு வந்தது. ஆட்டோ கூலி எல்லாம் சேர்த்து மொத்தம் 1,05,000 ரூபாய். இதுக்கான பில் இதுல இருக்கு. இதுல 50 ரூபாய் ஒன்று மீதமா இந்தாங்க. இதுல 50 ரூபாய் ஒன்று மீதி இருக்கு. இதுல நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல பாருங்க. இந்த பில்லும் இருந்தாங்க. இதுல அவ்வளோ சாமானுக்கான வாங்கின சாமானுக்கான அவ்வளோ பில்லும் இதுல விலையில இருந்து சகலதும் தெளிவா இருக்கு. பார்த்து போட்டு உங்களுக்கு ஏதாவது குறைய இருக்குது, கூட இருக்கு, இல்லைன்னா ஏதாவது அதுல தவறுகள் இருக்குதுன்னா இந்த கடைக்கும் கால் பண்ணி என்னண்டாலும் நீங்க செஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னா ஜீவன் அண்ணா பெல்ஜியம்ல இருக்கு, அவரையும் நீங்க அவரோடையும் தொடர்பு கொண்டு செஞ்சு கொள்ளலாம். சரிதானே? சரி, சந்தோஷம் அண்ணா. இதை வச்சு உங்களால வந்து சரியான விதத்துல பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இனி நாங்கள் அதை வச்சுதான் எங்களோட வாழ்வாரத்தை தொடங்குவோம். கட்டாயம். இப்ப வேணா கொஞ்சம் இப்ப இந்த வந்து அரிசாங்க சாமான கொஞ்சம் விலை குறைக்குமாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல இதை கூட எங்களுக்கு கொஞ்சம் சாமான் விலை குறைய நாங்களும் நாங்களும் ஒரு 20,000 30,000 போட்டு செய்யக்கூடியமா இருக்கு. சரி, நீங்க இதை சரியா பயன்படுத்துவீங்களான்னு இனி எந்த வாழ்க்கை தொடரும் என்று நம்பிக்கை இருக்கு. சரி, நடந்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அக்காவை பார்த்தா நாடகத்துல பாக்குற வெள்ளி மாதிரில இருக்காங்க. இருக்கு, அவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க வசதியா இருக்கோம் அப்படி இப்படி சொல்லி. எங்களுக்கு நிறுவனத்தால ஒரு உதவியும் இல்லை. இப்படித்தான் வெளிநாட்டுக்காரர்கள் வேற தெரிஞ்ச பொடிகள் ஊடாக. உள்நாட்டுல வசதியா இருந்தாலும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்கள்ட்ட அப்படி இல்லையா? நீங்க எந்த இதுவும் இல்லை. இந்த புனர்வாழ்வுன்னு சொல்லி இந்த புனர்வாழ்வு வீடு மட்டும்தான் இது புனர்வாழ்வால தந்ததா? சந்தோஷம். 1000 தான் இருந்தாலும் நாங்களும் சில விஷயங்களை கதைச்சாலும் நீங்க நான் இந்த நிமிஷம் இந்த இடத்துல இருந்து கதைக்கிறதுக்கு என்னைய போல நிறைய தமிழ் மக்கள் வந்து சந்தோஷம் அன்றைக்கு வாழ்றதுக்கு எங்களுக்காக போராடுன்னு ஒரு போராளி நீங்க. அப்போ உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே நான் மட்டும் இல்லை, தமிழ் பேசக்கூடிய நம்முடைய எல்லா சொந்தங்களும் உங்களை போல இருக்கிற போராளிகள் எல்லாருக்குமே நாங்க தலை வணங்குவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நாங்களும் என்ன செய்யணும்? அந்த மரியாதை எப்பயுமே நம்ம தக்க வச்சுக்கணும். இதெல்லாம் நான் தான் அடிச்ச பிளாக் மார்வல் இதெல்லாம் என்னன்னா அவங்களோட வருமானம் என்ன? இப்போ இந்த நம்ம இப்போ கடை போடுறதுக்கு பாபு அண்ணா மதி அண்ணா செஞ்சு தந்திருக்காங்க. இப்ப இதுக்கு முதல்ல உங்களோட வருமானம் என்னவா இருந்தது? ஈக்கிள் செய்யறது. அதுல எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 10 அடிப்பேன். 10 அடிச்சா ஊருக்குள்ளே வித்து போடுவேன். ஆனா பார்த்த கண்ணெல்லாம் பார்த்தா டெரரா இருக்கு. அவர் சும்மா இருக்கலையே நீத்து பட்டியல இப்ப இப்படி வேலைகள் செய்வேன். ஆனா எனக்கு அண்ணாவை விட அண்ணாவோட பார்வை கூட அந்த முன்னாள் போராளி அது மாதிரி. ஆனா அக்காவை பார்த்தா எனக்கு அந்த எல்ஜியில குணம் இன்னும் இருக்குதான் இல்லையான்னு சொல்லி நாங்க அதிலே ஊர்னாக்கள். அப்ப எங்களை பற்றி தேவையில்லாம காய்க்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க இன்றைக்கும் கை நீட்டி இன்னும் இந்த சிங்களவர்கள் வந்து போலீஸ்கள் அதுகள்னால நாங்க விட்டு கொடுக்கல. ஏன்னா நாங்க அது உண்மையா நல்ல விஷயம். ஆனா நம்ம அந்த முன்னாள் போராளி நீங்கள் முன்னாள் போராளி. எனக்கு 2 அண்ணாக்கள் வீரஜா முகமாலையில 2 அண்ணாக்கள் வீரஜா. எங்களோட பரம்பரை குடும்பமே ஃபுல் எல்ஜிடி தான். அதுக்காண்டி என் அப்பாவை எல்ஜிடியெல்லாம் என் அப்பா சித்தவர் இப்படி பேர் பெற்ற சண்டைக்காரனால் கடல் புலியிலே பெரிய பேர் பெற்றால் இப்படி உங்கள்ட்ட சனம் சொல்லுதுன்னா கூட அப்ப எங்களுக்கு ஒரு தாக்கம். இவர் இப்படி இருந்தவர் இப்படி சொல்லுதுகளே இல்ல எனக்கிட்ட யாரும் சொல்லல. நான் சும்மா உங்களோட பகுதியா கதைச்சேன். அது என்ன மதி அண்ணாவா மற்ற அண்ணா? அவர் மற்ற அண்ணா என்னவே பெல்ஜியம்ல ஒண்ணு ஜீவன் அண்ணா. மத்தியானம் சரியான பிரச்சனை பண்ண பிரச்சனை இனியப்பட்ட இந்த வெளிநாடுகளுக்கு ஒரு உதவியும் கேட்கப்படாது. அவங்களே பாருங்க நம்மளை இப்படி தப்பா கதைக்கிற போது என்னோட மகள் குழம்பிட்டு நின்றவ. எங்களுடைய இயக்கத்துல அந்த போராளி வாங்காம அவங்க இப்படி குடிக்கிற வரைக்கும் சொல்றாங்க. இங்க இருந்து யாரு சொன்னது? என்னோட மகள் சொன்னவ. உடனே இந்த சாமான நீங்க நிறுத்துங்க வேணாமட்டு மகள் சொன்னவள் வேணாமட்டு.
நான் தான் எனக்கு தான் தம்பி தெரியும் அவரோட இரவிரவா நான் நித்திர முடிச்ச எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் சரியா எங்களுக்கு இந்த இப்படிதானேம்மா இப்ப நம்ம அவங்களையும் நம்ம வெளிநாட்டுல இருந்து உதவி செய்யறாங்கன்னா நம்மளோட சொந்தம் தான். இப்ப அவங்க ஒரு 4 பேர்கிட்ட ஏன் விசாரிக்கிறாங்கன்னா அந்த காசு அவங்க சும்மா உழைக்கல, அவங்களும் இரவு பகலா முழிச்சு ஒரு பணியிலையும் கஷ்டப்பட்டுதான் அந்த ஒவ்வொரு ரூபாயையும் உழைச்செடுக்கிறாங்கன்னு. அப்ப அவங்க ஒரு சரியானவங்களுக்கு அந்த காசு போகுதா அப்படின்றத அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதுதான் அதனுடைய விஷயம். சும்மா இப்ப உங்களையோ இல்லாட்டி என்னையவோ இல்லைன்னா வேற யாரையோ ஒருத்தவங்க மனசை துன்புறுத்துறதுக்கோ இல்லைன்னா காயப்படுத்துறதுக்காகவோ அவங்க கதைக்கிறது. நான் இதை பத்தி எவ்வளவு யோசிக்கிறேன் தெரியுமா தம்பி? இந்த சாமானை நம்ம எப்படி எடுத்து இதுக்கு இன்னும் எவ்வளவு சாமான் நான் போடணும், தேங்காய் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், நீ கரண்டிகள் தயாரிக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க கொண்டு இதை பறிச்சிட்டீங்க, நான் இதை பற்றி தான் இப்ப எனக்கு யோசிக்கிறது மட்டும் போதும், அது செய்யணும். அதுதான் அதை கொண்டு இப்ப எல்லாம் போட்டா தனி தம்பி கடையில எல்லாம் இருக்கணும். நாளைக்கு எனக்கு முன் கேட்டு ஓபன் பண்ணிடுவேன், இதை அடிக்கி போட்டு நாளைக்கு முன் கேட்டு ஓபன் பண்ணிட்டு நான் அப்ப இது எத்தனை நாளையில இந்த வேலைப்பாடுகள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க? நாளைக்கு ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, ரொம்ப சந்தோஷம் அக்கா. நான் ஒரு கிழமையால முடியுமாக இருந்துச்சுன்னா வந்து பாப்பேன். கட்டாயம் இதை செய்யுங்க, பயன்படுத்துங்க, இதைதான் சொல்லுவேன். சரி சரியா, இந்த சாப்டரை நம்ம முடிப்போம். அந்த அண்ணாவுக்கு அதாவது ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு கோடான கோடி நன்றியும் கோடான கோடி வாழ்த்துக்களும். அதே சமயத்துல லண்டன்ல இருக்கிற பாபு அண்ணா மதியண்ணா 60,000 ரூபாவும் 70,000 ரூபாவும் பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களினுடைய நல்ல மனசுக்கு இந்த பணத்தை நீங்க எத்தனையோ வழிகள் இருக்கு செலவழிக்கிறதுக்கு, இப்படி ஒரு முன்னாள் போராளிக்கு கொடுத்ததுக்காக உண்மையா மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட உதவி எப்பயுமே ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நாங்களும் விருப்பப்படுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. மதியனாகும் ஜீவ ஊற்று நிறுவனத்துக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். கொஞ்சம் சிரிப்பு வர மாட்டேங்குது. பாவனைக்கும் மதியனாகும் ஜீவ ஊற்று அன்புங்கரங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நன்றி நன்றி தான். சரி, ஓகே. இந்த இடத்த பார்க்கக்குள்ள இப்ப என்னோட யாரும் பிரச்சனை பண்றாங்களோ தெரியா, ஆனா கொஞ்சம் மோசமா இருக்கிறது போல எனக்கு தோணுது பார்க்கும்போது சிலது. இப்ப உங்களோட வீட்டையும் நான் பார்த்தேன், பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. இதை எப்படி சமாளிச்சு எப்படி வாழ்றீங்க இதுக்குள்ள? எங்களோட பிள்ளைகளோட போடல, அதனால நாங்கள் பல நாங்க அடுத்த வளவுக்கும் போறல. ஆனா அக்கா பற்றி ஒரு ஃபைட் பண்ற வில்லி தான். ஜாக்கி ஜான் மாதிரி தான் பார்க்கும்போதே, ஜாக்கி ஜான் மாதிரி தான் இருக்காங்க. சும்மா வந்தா நான் விட மாட்டேன். அப்படித்தான் நாங்க இருக்க வேண்டாம். அவரையும் நான் அவரை சொல்லுக்குள்ள இருக்கேன். அடுத்தாக்குற சோழி இல்லை எங்களுக்கு, எங்கட பிள்ளைகள் நாங்களுமா இருக்கோம். நாங்க அடுத்தாக்குற சோழி போடல. இப்படி இருந்தாலும் அவர் எங்களை நான் 2 இருப்பேன் தான் முந்தின அப்படிதான் வச்சிருக்காரு எங்களை. அவ்வளவு எங்களை அப்படி ஒரு இதுல விடல. அவர் இவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி அடுத்த உலகக்குள்ள இன்னொரு ஆக்கள்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற உலகம் இல்லை. அவர் உழைச்சங்களை நல்லா பாக்குறாரு. இல்லைன்னு இப்ப நீங்க செய்ததையும் வச்சு நாங்க செய்வோம், அவர் உழைக்கிறதையும் போட்டு நாங்க வேற வேற சாமான்களும் போடுவோம். சரி, சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. சரி, அதே மாதிரி இப்ப நாங்க நாங்க இதை நீங்க அந்த உதவி சீராக்கள்கிட்ட சொல்ல தேவையில்ல. சரியா சரியா, எங்களுக்கு ஒரு எவ்வளவு மாதிரி அதில் எடுப்போம் 6 ரூபாய். இல்ல, கேமராமேனுக்கு கொஞ்சம் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு நல்ல மூளை இருக்கு, நீங்க விடாதீங்க. உங்களை விட எங்களுக்கு மூளை இருக்கு. நாங்களும் எங்க இருந்து படிச்சு வந்தோம், இங்க இருந்து படிச்சு வந்தாக்கத்தான் நாங்க. சரியோ, நீங்க எங்களுக்கு விடாதீங்க. நீங்க பம்பர் அடிக்கிறீங்கன்னா எங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க ஈக்கி எல்லாம் ஜீவி வச்சிருக்கோம் மேசையில. என்ன ஈக்கி? இப்ப என்ன கேமராமேன்? சரி, என்னைய விடுங்க, கேமராமேனுக்கு கொஞ்சம் தர மாட்டீங்களா சாமான்? எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்று எடுத்துட்டோம், ஒரு பெட்டி எடுத்துவோம். அங்க 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 போதுமா? கேமராமேனையும் காட்டுவேமா? இங்க வாங்க. சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு. சரியா, நாங்க உங்களை துன்பப்படுத்திட்டு போக கூடாது. சரி, அதான் சும்மா மொஸ்பாத்திக்கு பகடிக்கா. அப்புறம் இதெல்லாம் வீடியோல நான் போடுவேன். சரியா, அப்புறம் அடிச்சு விட்டுறதுல கால் பண்ணி இந்த வீடியோ எடுக்க வந்தாங்க யூடியூபர், தந்த சாமான்ல காவாசிய அரவாசிய அவனுகள் தூக்கிட்டு போய். ரொம்ப சந்தோஷம், ஜாலியா இருக்கு காய்ச்சது. இது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? அப்ப நாங்க வந்துட்டு போனது உங்களை சும்மா கரைச்சப்படுத்துற டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கா, இல்லாட்டி மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சந்தோஷம் தானே? சரி, அப்ப நாங்க வரவா சென்று வாரம். சரி, ஓகே. என்ன சரியா, நன்றியா.